Hi friends, welcome to another video. இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது ஒரு ப்ராடக்ட் ஒன்று நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து. இது வந்து அமேசான்லேயுமே உங்களுக்கு கிடைக்கிது. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மோட்டார் சைக்கிள் டூ வீலர்ஸ்க்கு வந்து த்ராட்டில் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் இது வந்து நம்ம எங்கே ஃபிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டூ வீலரில் வந்து த்ராட்டில் கொடுப்போம் இல்லையா, அந்த த்ராட்டிலில் வந்து இது ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் த்ராட்டில் கொடுக்குறப்போ ஏற்படுற அந்த ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ தட் நீங்கள் வந்து லாங் ஜேர்னிஸ்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு 200 பக்கம் வந்துச்சு. இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்து இதை வாங்கியிருக்கிறேன். இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து என்னோட பெனிலி பைக்கில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் லைவாகவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பேக்கேஜ். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ப்ராடக்ட். லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுடைய த்ராட்டில், அதாவது ஹேண்டில் பாரில் இருக்கக்கூடிய அந்த த்ராட்டில் பகுதியில் வந்து இதை ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்படியே வந்து த்ராட்டில் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயின் இருக்காது. ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைக் ஒரு இடத்துல நிப்பாட்டி உங்களுக்கு நான் அதை எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ வாங்க போகலாம். இந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஹைவே ஸ்ட்ரெச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 40 to 50% ஆச்சு இந்த ஒரு ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஃபுல்லாக த்ராட்டிலுக்கு வந்து எஃபர்ட் போடுறத விட லைட்டாக இப்படி கொடுத்தாவே இந்த நம்மளோட பாம் வந்து இதில் ரெஸ்ட் ஆகிடுது. அண்ட் அதில் வந்து உங்களுக்கு ஒரு வித த்ராட்டில் கிடைக்கிது. ஸோ அந்த பவர் கிடைக்கிது நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதுக்கு. நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக போட்டு த்ராட்டில் திரிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் இனிஷியலாக நான் வந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதிலே வந்து என்னால் இதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ரைட் நவ் நான் ஒரு 85, 90, 100க்குள்ளே தான் இருக்கேன். ஆனால் இப்படியே நான் வந்து லாக் பண்ணிட்டேன், கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிறேன் அப்படிங்கிறதுனால இப்படியே நான் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் த்ராட்டிலில் வந்து அவ்வளோவா இன்புட் கொடுக்கல பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபார்மில் தான் வந்து அந்த ஆக்சலரேஷன் வந்து விழுது. ஸோ அதில் வந்து இப்படி லாக் பண்ணி இப்படி கையை இப்படி எடுத்துட்டா கூட you will get decent amount of cruising speed. பாருங்கள், ஒரு 90 to 100க்குள்ளே நீங்கள் வந்து இது பாருங்கள், 94ல் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்புட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி டிராஃபிக்கில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு இனிஷியல் பிக்கப்புக்கு வந்து லைட்டாக ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து எங்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹைவே ஸ்ட்ரெச்சில் நீங்கள் காலியாக போயிட்டுருக்கீங்க, ரொம்ப தூரம் போயிட்டுருக்கீங்க, ரொம்ப போரிங்கான ஸ்ட்ரெச்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஒரே ஸ்ட்ரைட் ரோடு, சம்டைம்ஸ் வந்து இது கூட இருக்கும், ஸ்பீட் கேம் கூட இருக்கும். நீங்கள் வந்து ஸ்பீட்ஸ் வந்து கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு திருகிடுவீங்க, ஃபாஸ்ட்டாக போவோம், கை ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவுது. அதனால் நீங்கள் அந்த ஒரு க்ரூசிங் ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 90 to 100 அப்படியே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் ஸ்பீட் கேம்லேயும் மாட்ட மாட்டீங்க, கையும் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். திஸ் இஸ் வாட் ஐ பர்சனலி ஃபீல். இந்த ஒரு ஷார்ட் ரைட்லேயே நான் வந்து இதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அழகாக நீங்கள் வந்து அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டே போகலாங்க, நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு ஈக்குவலாக இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு ஈக்குவல்லாம் பண்ண முடியாது. நம்ம த்ராட்டில் இன்புட் கொடுத்து தான் ஆகணும். இது வந்து ஒரு அசிஸ்டன்ட் சொல்லலாம், ஒரு த்ராட்டில் அசிஸ்டன்ட் தான் அவங்க பேரே வச்சுருக்கிறாங்க, அதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த ஹேண்டில் பார் எங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கோ அந்த பொசிஷனில் இதை மவுண்ட் பண்ணிடுங்க, இப்படி தூக்குன மாதிரி. நான் உங்களுக்கு எங்கேயாவது ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு த்ராட்டில் அசிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நல்லாவே ஃபங்க்ஷன் ஆச்சு. நான் என்னோடய ரைடை முடிக்க போகிறேன். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிது. இந்த பாம்பில் வந்து உங்களுக்கு இது நீங்கள் கொடுக்குறப்போ நீங்கள் ரொம்ப த்ராட்டில் வந்து இன்புட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி வந்து டூரிங்லாம் நீங்கள் போகிறீங்க, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து பைக்கில் போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்படி தான் நம்ம அதை ஃபிட் பண்ணணும். ஸோ ஒரு சிம்பிள் ஃபிட்டு தான். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் போர்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்.